நடந்து வரும் டி20 உலகக்கோப்பை தொடரில் நேற்று நடைபெற்ற சூப்பர் 8 சுற்றில் தோல்வியடைந்த இந்திய அணிக்கு புள்ளிப்பட்டியலில் காத்திருந்த சர்ப்ரைஸ். தோற்றாலும் புள்ளிப்பட்டியலில் ஜாம்பவானாக மாறிய இந்திய அணி மீண்டும் ரீமேட்ச் நடக்குமா? நடுவர்கள் திடீர் சர்ச்சை, அடுத்தடுத்த பரபரப்பு. அதாவது இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிரான சூப்பர் 8 சுற்றின் முதல் போட்டி நேற்றைய தினம் நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா அணியின் சிறப்பான பந்துவீச்சு என்பது இந்த போட்டியில் இந்திய அணியின் தோல்விக்கு முக்கிய காரணமாக மாறியது. அதே சமயம் சவுத் ஆப்பிரிக்கா அணியின் பந்துவீச்சு என்பது சிறப்பாக இருந்தாலும் கூட இந்திய அணியின் செயல்பாடுகளும் மிக மிக மோசமாகத்தான் இருந்தது. அதுவும் சமீபத்தில் இந்திய டி20 அணி என்பது பலம் வாய்ந்த அணியாகத்தான் இருந்து வந்தது. கடந்த சில வருடங்களாகவே இந்திய டி20 அணி என்பது மிகவும் திறமை வாய்ந்த அணியாகத்தான் விளையாடி வருகிறது. குறிப்பாக ஒருநாள் போட்டிக்கான இந்திய அணி, டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியை காட்டிலும் டி20 போட்டிக்கான இந்திய அணி என்பது எதிரணிகளை துளி கூட மதிக்காமல் எளிதாக வெற்றி பெற்று வந்தது. அதனால்தான் இந்திய டி20 அணி மீது இந்திய ரசிகர்கள் அதிகளவு நம்பிக்கை வைத்திருக்கின்றனர். அந்த நம்பிக்கையை உடைக்கும்படியாகத்தான் நேற்றைய தினம் இந்திய அணியின் செயல்பாடுகளும் அமைந்திருந்தது. அதுவும் சவுத் ஆப்பிரிக்க அணியோடு போட்டி என்று வந்துவிட்டால் இந்திய அணி தோற்றுவிடும் அபாயமும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த உலகக்கோப்பை தொடருக்கு முன்பாக ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா தொடர் இந்தியாவில் வைத்து நடைபெற்றது. அந்த தொடரிலும் கூட சவுத் ஆப்பிரிக்க அணி இந்திய அணிக்கு சிம்ம சொப்பனமாகவே விளையாடியது. அப்படி இருக்கும்போது இந்திய கிரிக்கெட் அணியை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான் உள்ளிட்ட மற்ற ஜாம்பவான் அணிகளை எளிதாக வீழ்த்தி வந்தாலும் கூட சவுத் ஆப்பிரிக்கா அணி என்று வந்துவிட்டால் இந்திய அணி கொஞ்சம் பம்மி விடுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவும் இந்த உலகக்கோப்பை தொடர் என்பது இந்தியாவில் வைத்துதான் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்தியா விளையாடும் போட்டிகள் அனைத்தும் இந்த உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவில் வைத்துதான் நடைபெற்று வருகிறது. அப்படி இருக்கும்போது நேற்று நடைபெற்ற இந்த போட்டியும் கூட அகமதாபாத்தில் நரேந்திர மோடி மைதானத்தில் தான் நடைபெற்றது. ஆகவே சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜ் இருந்தும் கூட இந்த போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்தது என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதுவும் நேற்று அடைந்த இந்த ஒரு தோல்வியை அவ்வளவு எளிதாக இந்திய அணி வீரர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறிப்பாக நேற்றைய போட்டியில் இந்திய அணியின் பேட்டிங் வரிசை என்பது மிக மிக மோசமாகவே இருந்தது. ஆரம்பத்தில் விக்கெட்டுகள் விழுவது தெரிந்தும் கூட இந்திய பேட்ஸ்மேன்கள் கொஞ்சம் நிதானமாக விளையாடி கடைசி நேரத்தில் அதிரடியாக விளையாடலாம் என்ற முடிவுக்கு கூட வரவில்லை. களமிறங்கிய ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் அதிரடியாக விளையாட நினைத்து விக்கெட்டுகளை இழந்து வந்தனர். மேலும் சமீபத்தில் டி20 போட்டிகளில் இந்திய அணியின் அணுகுமுறை என்பது இப்படித்தான் இருந்து வருகிறது. இந்த அணுகுமுறை இந்திய அணிக்கு கை கொடுக்கவும் செய்கிறது. ஆனால் இதுபோன்ற முக்கியமான போட்டிகளில் பிரஷர் என்பது இரு அணி வீரர்களுக்கும் இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்திய அணி வீரர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதற்கு காரணம் சொந்த நாட்டில் விளையாடுவதால் இந்த போட்டியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயம் என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதேபோல இந்திய அணியை எதிர்த்து விளையாடும் எதிரணிக்கோ இந்த போட்டியில் தோல்வியடைந்தாலும் கூட அது பெரிதாக அவர்களை பாதிக்காது. ஏனென்றால் சொந்த மைதானத்தில் இந்திய அணியை வீழ்த்துவது அவ்வளவு எளிதான காரியமும் கிடையாது. ஆகவே இந்திய அணியை சொந்த மைதானத்தில் எதிர்கொள்ளும் எதிரணி தோற்றாலும் கூட எதிரணிக்கு எதிராக விமர்சனங்கள் என்பது பெரிதளவு விமர்சிக்கப்படாது. ஆகையால் தான் அந்த ஒரு அட்வான்டேஜ் என்பது எதிரணிக்கும் இருக்கும். இதனால்தான் சொந்த மைதானத்தில் விளையாடும்போது இந்திய அணிக்கு கூடுதல் பிரஷர் என்பது இயற்கையாகவே உருவாகிவிடும். அப்படிப்பட்ட பிரஷர் இருக்கும்போது விக்கெட்டுகள் அடுத்தடுத்து விழும்போது கொஞ்சம் நிதானமாக விளையாடி கடைசி 4-5 ஓவர்களில் அதிரடியாக விளையாடி வெற்றி பெற முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் இந்திய அணி நேற்றைய போட்டியில் அதிரடியாக விளையாடி, அதாவது களமிறங்கிய அனைத்து பேட்ஸ்மேன்களும் அதிரடியாக விளையாடி விக்கெட்டுகளை இழந்து தோல்வியை தழுவியிருந்தது. அதுவும் இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி முதலில் பேட்டிங் செய்து 187 ரன்கள் எடுத்திருந்தது. பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி 19 ஓவர்கள் கூட பேட்டிங் செய்ய முடியாமல் அவுட் ஆனது. அதுவும் வெறும் 111 ரன்கள் மட்டுமே தான் இந்திய அணி எடுத்திருந்தது. இதனால் 76 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் இந்திய அணி மிக மோசமான ரன் ரேட்டில் தோல்வியை தழுவியது.
ஆகவே இந்த போட்டியில் இந்திய அணி தோற்றிருந்தால் கூட பெரிதாக இருந்திருக்காது. ஆனால் மிகப்பெரிய ரன் ரேட்டில் தோற்றது என்பதுதான் இந்திய அணிக்கு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தோல்வியால் இந்திய அணிக்கு கிட்டத்தட்ட -4 ரன் ரேட் என்ற கடினமான சூழல் உருவாகிவிட்டது. ஆகவே இனிவரும் போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெறுவதை தாண்டி அதிக ரன் ரேட்டிலும் வெற்றி பெற வேண்டும். குறிப்பாக இந்த சூப்பர் 8 சுற்றில் இந்திய அணிக்கு அடுத்ததாக ஜிம்பாப்வே மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையில்தான் 2 போட்டிகள் இருக்கிறது. ஆகவே ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக அதிக ரன் ரேட் வித்தியாசத்தில் இந்திய அணியால் வெற்றி பெற்றுவிட முடியும். ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் அணியை பொறுத்தவரையில் அதிக ரன் ரேட்டில் இந்திய அணியால் வெற்றி பெற முடியுமா என்று கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஏனென்றால் வெஸ்ட் இண்டீஸ் அணி டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளை பொறுத்தவரையில் கத்துக்குட்டி அணியாகத்தான் இருந்து வருகிறது. ஆனால் T20 போட்டிகள் என்று வந்துவிட்டால் வெஸ்ட் இண்டீஸ் அணி விஸ்வரூபமாகவே விளையாடி வருகிறது. அதனால்தான் வெஸ்ட் இண்டீஸ் அணியை T20 போட்டிகளில் வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் அணியை அதிக ரன் ரேட்டில் வீழ்த்த வேண்டும் என்ற சூழ்நிலை என்பது இந்திய அணிக்கு உருவாகியிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த புள்ளி பட்டியலில் இந்திய அணிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம் என்னவென்றால், ஒருவேளை இந்திய அணி அதிக ரன் ரேட் வித்தியாசத்தில் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் கூட ஜிம்பாப்வே மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளை வீழ்த்தினாலே போதுமானது. ஏனென்றால் இந்திய அணி பங்கேற்றிருக்கும் இந்த முதல் குரூப்பில் 4 அணிகள் இருக்கிறது. இந்த 4 அணிகளில் பலம் வாய்ந்த அணிகள் என்றால் அது இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் தான். ஆகவே சவுத் ஆப்பிரிக்கா அணி அடுத்து மோதும் போட்டிகளில் ஜிம்பாப்வே அணியையும் வெஸ்ட் இண்டீஸ் அணியையும் எளிதாகவே வீழ்த்திவிடும். அதேபோல இந்திய அணியும் அடுத்து நடைபெறும் போட்டிகளில் வெஸ்ட் இண்டீஸ் அணியையும் ஜிம்பாப்வே அணியையும் எளிதாக வீழ்த்திவிடும். அப்படி இருக்கும்போது இந்திய அணி 2 வெற்றிகளோடு 4 புள்ளிகளை பெற்றுவிடும். சவுத் ஆப்பிரிக்கா அணியோ 3 போட்டிகளில் வெற்றி பெற்று 6 புள்ளிகளுடன் புள்ளி பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கும். அப்படி இருக்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் அணியும் ஜிம்பாப்வே அணியும் மோதும் போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணி ஒரே ஒரு வெற்றியோடு 2 புள்ளிகளில்தான் இருக்கும். மற்றொரு அணி எந்த வெற்றியும் இல்லாமல் 0 புள்ளியில்தான் இருக்கும். அப்படி பார்த்தால் இந்த சூப்பர் 8 சுற்று முடியும் போது சவுத் ஆப்பிரிக்கா அணி 6 புள்ளிகளுடன் முதல் இடத்திலும், இந்திய அணி 4 புள்ளிகளுடன் 2வது இடத்திலும், வெஸ்ட் இண்டீஸ் அணி 2 புள்ளிகளுடன் 3வது இடத்திலும், ஜிம்பாப்வே அணி புள்ளிகள் ஏதும் இல்லாமல் 4வது இடத்திலும் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்திய அணியும் சவுத் ஆப்பிரிக்கா அணியும் அடுத்த சுற்றுக்கு எளிதாக தகுதி பெற்றுவிடும். இந்த ஒரு சூழ்நிலையில் ரன் ரேட் என்பது இந்திய அணிக்கு அவசியமே இல்லாமல் போய்விடும். ஆனால் இதில் உள்ள முக்கியமான சிக்கல் என்னவென்றால், வெஸ்ட் இண்டீஸ் அணி 2 வெற்றிகளை பெற்றுவிடக்கூடாது. அதற்கு வாய்ப்பும் கிடையாது. ஏனென்றால் வெஸ்ட் இண்டீஸ் அணியால் இந்த குரூப்பில் ஜிம்பாப்வே அணியை மட்டும்தான் வெல்ல முடியும். மற்றபடி இந்திய அணியவோ சவுத் ஆப்பிரிக்கா அணியவோ வெஸ்ட் இண்டீஸ் அணியால் வெல்ல முடியாது. ஆக எப்படி பார்த்தாலும் இந்திய அணிக்கு ரன் ரேட் என்பது தேவையில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே அடுத்து நடைபெறும் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு எதிரான போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றாலே போதுமானது. அது மட்டுமில்லாமல் நேற்று நடைபெற்ற இந்த இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகள் மோதிய போட்டியில் பிச்சின் தன்மை என்பது மொத்தமாக மாறியதாக சர்ச்சைகள் கிளம்பியிருக்கிறது. முதல் பேட்டிங்கின் போது பந்து வீச்சுக்கு எடுபடாத அளவுக்குத்தான் பிச்சின் தன்மை இருந்தது. ஆனால் இரண்டாவதாக இந்திய அணி பேட்டிங் செய்யும் போது பந்து வீச்சு என்பது எக்கு தப்பாக பவுன்ஸ் ஆகி வந்தது. ஆகவே இது குறித்து நடுவர்களும் புகார்களை எடுத்துள்ளனர். இந்த புகார்கள் நிரூபிக்கப்பட்டால் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியின் ரிசல்ட் கூட மாற்றியமைக்கப்படலாம். அவ்வளவு ஏன், தேவைப்பட்டால் இந்த போட்டியை ரீமேட்சாக நடத்துவதற்கு கூட ICC முடிவு செய்யலாம். ஆனால் அது அனைத்தும் நடுவர்கள் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்துதான் இருக்கிறது. அதே சமயம் என்னதான் நேற்றைய போட்டியில் இந்திய அணி தோற்பதற்கு இப்படியாக பிச்சின் தன்மை ஒரு காரணமாக இருந்தாலும் கூட இந்திய அணியின் பேட்டிங் வரிசையில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டுமா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது. அதுவும் தொடர்ச்சியாக கடந்த 4 போட்டிகளிலும் சொதப்பி வரும் அபிஷேக் சர்மாவை அடுத்தடுத்த போட்டிகளில் களமிறக்க வேண்டுமா அல்லது அவருக்கு பதிலாக வேறு ஒரு வீரரை அணியில் சேர்க்க வேண்டுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.